Hi friends, welcome to GK with GK. நம்ம சேனலோட மிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் அரசு வேலை, அதாவது வேலைவாய்ப்பு செய்திகளை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சேனலோடைய நோக்கம். ஸோ வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன்ஸை மிஸ் பண்ணாமல் ரிசீவ் பண்ண பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மார்ச் 28 அன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 27க்குள்ளே அப்ளை பண்ணணும். டெப்யூட்டி கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ், டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 90 வேகன்சி இருக்குது. ஸோ அதை பற்றின ஒரு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன். கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் குரூப் 1. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து ஏப்ரல் 27. ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கான டேட்டும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. எப்போ அப்படின்னா நமக்கு 13/7 ஓகேங்களா, அதாவது ஜூலை 17 அன்னைக்கு நமக்கு இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மெயின்ஸ் எக்ஸாமுக்கான டேட் வந்து ஆஃப்டர் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்டுக்கு அப்புறம் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, என்னென்ன போஸ்ட்டு எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டெப்யூட்டி கலெக்டருக்கு 16 வேகன்சி இருக்குது. டெப்யூட்டி சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸில் 23 வேகன்சி இருக்குது. அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸஸில் 14 வேகன்சி இருக்குது. டெப்யூட்டி ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸில் 21 வேகன்சி இருக்குது. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டில் 14 வேகன்சி இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸரில் 1 வேகன்சி இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸில் 1 வேகன்சி. மொத்தம் பார்த்திங்கன்னா 90 வேகன்சி இருக்குது. ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா டெப்யூட்டி கலெக்டர்லேருந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் இந்த எல்லாத்துக்கும் மினிமம் ஏஜ் 21, அதாவது 21 இயர்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். மேக்ஸிமம் ஏஜ் வந்து எல்லாத்துக்கும் 34 இயர்ஸ். ஆனால் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஃபார் கேண்டிடேட்ஸ் பொசிங் பிஎல் டிகிரி இருக்கவங்களுக்கு மட்டும் 35 இயர்ஸ் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ அந்த 34 இயர்ஸ் மென்ஷன் பண்ணியிருந்தீங்களா, அந்த எல்லா போஸ்ட்டுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 39 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். பட் இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் வித் பிஎல் டிகிரி அவங்களுக்கு மட்டும் 40 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓகே, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி கலெக்டருக்கு எனி யூஜி டிகிரிங்க, பிஇ அல்லது பிடெக் அல்லது பிஎஸ்சி பிஏ எனி யூஜி டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். டெப்யூட்டி சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ்க்கும் அதே தான், எனி யூஜி டிகிரி முடிச்சவங்க எல்லோரும் அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சியில் நேஷ்னல் அவார்டு வாங்கினவங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஆனால் இது மேண்டேட்ரி கிடையாது. அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸஸ்க்கு யூஜி டிகிரி முடிச்சிருக்கணும். அதுதான் பேசிக். ஓகேங்களா, கம்பல்சரியாக இருக்கணும். பட் அதுக்கப்புறம் இருக்கிறது இது ப்ரெஃபரன்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிகாம் டிகிரி முடிச்சுட்டு ப்ளஸ் பிஎல் டிகிரி முடிச்சிருக்காங்க, அது கூட டிப்ளமோ இன் டாக்ஸேஷன் லா முடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அதே செகண்ட் பார்த்தீங்கன்னா பிகாம் டிகிரி வித் பிஎல் டிகிரி முடிச்சிருக்கவங்களுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். பிகாம் அல்லது பிஎல் டிகிரி ஆனால் அது கூட டிப்ளமோ இன் டாக்ஸேஷன் லா முடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தேர்ட் ப்ரிஃபரன்ஸ். ஏதாவது நம்ம எனி டிகிரி முடிச்சிருக்கோம் பட் அந்த டிகிரி வந்து பிகாமாக இருக்குது அல்லது பிஎல் டிகிரியாவாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஃபோர்த் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டெப்யூட்டி ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் இது பார்த்தீங்கன்னா எனி யூஜி டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் எனி டிகிரி முடிச்சவங்க எல்லாரும் எலிஜிபிள் தான். பட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் ரூரல் சர்வீசஸ் ஆஃப் த காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட் முடிச்சவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. அல்லது போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி அல்லது டிப்ளமோ இன் எக்ஸ்டென்ஷன் அல்லது போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ஆர் டிப்ளமோ இன் சோசியாலஜி முடிச்சவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் எனி யூஜி டிகிரி முடிச்சவங்க எல்லாரும் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு அப்படின்னா நான் யூஜி டிகிரி கிராஜுவேஷன் முடிச்சிருக்கேன் எந்த ஃபீல்டில் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் அல்லது எஜுகேஷன், சோசியாலஜி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், சைக்காலஜி. ஸோ இதில் வந்து நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. அது கூடவே போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ முடிச்சிருக்கேன் சோஷியல் சயின்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் அல்லது பர்சனல் மேனேஜ்மெண்ட் ஆர் லேபர் வெல்ஃபேரில் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ் எனி யூஜி டிகிரி ஒன்று நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அதாவது 7 போஸ்ட்டுக்குமே எனி யூஜி டிகிரி இருந்தாவே பேசிக், அதுதான் மேண்டேட்ரி எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. ஸோ அது போக அந்தந்த ஸ்பெசிஃபிக் போஸ்ட்டுக்கு ப்ரெஃபரன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரெஃபரன்ஸ். அதாவது இப்போ நீங்கள் யூஜி டிகிரி முடித்து நீங்களும் அந்த போஸ்ட்டுக்காக இருக்கீங்க, இன்னொருத்தவங்களும் அந்த போஸ்ட்டுக்காக இருக்காங்க அப்படிங்கிறப்போ ஆனால் அவங்க வந்து அந்த ரெலவெண்ட் ஃபீல்டில் டிப்ளமோ அல்லது சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்காங்க, ஒரு அவார்ட் ஹோல்டர் அப்படின்னா அவங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ். ஸோ அந்த டைமில் தான் அந்த ப்ரெஃபரன்ஸ் அவங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கொடுக்குமே தவிர பட் மேண்டேட்ரி கிடையாது. ஓகேங்களா, ஓகே, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்குது கண்டிப்பாக. அதாவது டிஎஸ்பிக்கும் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் இந்த 2 போஸ்ட்டுக்கும். ஸோ அதுக்கு உண்டானது பார்த்திங்கன்னா ஹைட் எவ்வளோ இருக்கணும், மென்னுக்கு 165,
அதே செஸ்ட் எக்ஸ்பென்ஷன் நார்மலாக 86, எக்ஸ்பென்ஷனில் 5 இருக்கணும். வெயிட் வந்து டிஎஸ்பிக்கு கிடையாது, பட் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸருக்கு 50 இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உமனாக இருந்தால் ஹைட்டு மட்டும்தான், செஸ்ட்டு வெயிட் கிடையாது. ஸோ ஹைட் பார்த்தீங்கன்னா 155 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கும் அது ரொம்ப முக்கியம். ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. தமிழ் நாலேஜ் ரொம்ப முக்கியம். ஆமாங்க, தமிழ் கட்டாய தேர்வு இருக்குது. ஸோ தமிழ் தெரிஞ்சவங்க மட்டும்தான் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கணும் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸ் ப்ளஸ் இன்டர்வியூ. ப்ரிலிம்ஸ் வந்து நமக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஜூலை 17. ஸோ ப்ரிலிம்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான கால் ஃபார் லெட்டர் வரும். ஸோ மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்டர்வியூவில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்களுக்கு தான் இந்த போஸ்ட். எக்ஸாம் ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேப்பர் தான். ஸோ அதில் 2 சப்ஜெக்ட் இருக்குது. ஜென்ரல் ஸ்டடீஸ் அதில் 175 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டு அதில் 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். டோட்டலாக 200 கொஸ்டின்ஸ், 300 மார்க்ஸ், 3 மணி நேரம், அதாவது 3 ஹவர்ஸ் டியூரேஷன் இருக்கும். ஓகேங்களா? டோட்டல் 200 கொஸ்டினுக்கு நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணுவோம். ஸோ நமக்கு குவாலிஃபைங் மார்க் பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி, எம்பிசி, பிசி கேண்டிடேட்ஸ்க்கு 90, அதர்ஸ்க்கு 120, அதாவது ஜென்ரல் கேட்டகரிக்கு 120 அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து மெயின்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா 4 பேப்பர் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அது குவாலிஃபிகேஷன் பேப்பர் தான். ஸோ அது வந்து 3 ஹவர்ஸுக்கு இருக்கும். மேக்ஸிமம் மார்க்ஸ் 100 மார்க்குக்கு நான் கண்டக்ட் பண்ணுவாங்க. மினிமம் அதில் 40 எடுத்தால் மட்டும்தான் நம்ம குவாலிஃபை. அதுக்கப்புறம் தான் பேப்பர் 2, 3 and 4 நமக்கு கரெக்ஷன் பண்ணுவாங்க. பேப்பர் 2, 3, 4 3 ஜென்ரல் ஸ்டடீஸ். ஸோ அதுக்கு 3 ஹவர்ஸ் டியூரேஷன், 250 மார்க்ஸ். இன்டர்வியூக்கு 100 மார்க்ஸ். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 850 மார்க்ஸுக்கு இந்த எக்ஸாம் இருக்கும். இதில் அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான மார்க் வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது வந்து ஜஸ்ட் ஒரு எலிஜிபிலிட்டி பேப்பர் தான். நீங்கள் 40 மார்க்ஸ் எடுத்து குவாலிஃபை ஆகிட்டிங்கன்னா போதும். ஸோ இதுக்கு உண்டான சிலபஸ், ப்ரிலிம்ஸுக்கு உண்டான சிலபஸ், மெயின்ஸுக்கு உண்டான சிலபஸ் எல்லாமே டீட்டெயில்டாக அனக்ஷர் 3 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம கீழே பார்க்கலாம். ஸோ கேண்டிடேட்ஸ்க்கான எல்லா கம்யூனிகேஷனும் நமக்கு அவங்களோட அஃபீஷியலான டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ப்ளஸ் நமக்கு மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆக்டிவான மொபைல் ஐடி அண்ட் மெயில் ஐடி கொடுங்க. அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அதுக்கு ஓடிஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸோ அது ஓடிஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ நம்ம சேனல் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்காதீங்க, நான் ஐ பட்டனில் வீடியோ கொடுக்குறேன். ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டிங்க அப்படின்னா டேரெக்டாக டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போயிட்டு நம்ம இந்த குரூப் 1 நோட்டிஃபிகேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அப்ளை ஆன்லைன் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கான எக்ஸாம் சென்டர் எங்கே பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்திலுமே சென்டர் இருக்குங்க. ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டத்தில் எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணாலும் உங்களுடைய மாவட்டத்திலேயே நீங்கள் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதிக்கலாம். பட் மெயின்ஸ் ஷார்ட் லிஸ்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு கண்டிப்பாக சென்னை வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? எக்ஸாம் ஃபீ பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரிலிம்ஸ் ஃபீஸுக்கு 100, மெயின்ஸுக்கு 200. பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யாரையும் ஃபீ எக்ஸம்ஷன் வாங்காமல் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான். அதாவது இப்போ நமக்கு தெரியும் கம்யூனிட்டி வைஸ் வந்து ஃபீ எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ பிசி, எம்பிசி கேண்டிடேட்ஸ்க்கு 3 எக்ஸாம்ஸ் ஃப்ரீ அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அதே எஸ்சிஎஸ்டினா 5 எக்ஸாம்ஸ் ஃப்ரீ அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபீ எக்ஸம்ஷன் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் இது வரைக்கும் எந்த ஒரு எக்ஸம்ஷனும் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே அட்டன் பண்ணிக்கலாம். இல்லை யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் எக்ஸாம் ஃபீ பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோக்கான டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டேட்டில் நீங்கள் ஏதாச்சும் ராங்காக அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து இதை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஏதோ ஒரு கம்பெனிலையோ இல்லை கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கி ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அட் த டைம் ஆஃப் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போது ஸோ பார்த்தீங்கன்னா அனக்ஷர் 3 அதாவது கம்ப்ளீட்டான சிலபஸ் ப்ரிலிம்ஸுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் கவர் பண்ணணும். யூனிட் 1, யூனிட் 2 கரண்ட் ஈவெண்ட், ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கானமி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் இன் தமிழ்நாடு, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸுக்கான கம்ப்ளீட்டான சிலபஸ் நோட்டிஃபிகேஷன்லேயே அனக்ஷர் 3 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணிட்டு சிலபஸை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து மெயின்ஸ் எக்ஸாமுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1, 2, 3, 4. பேப்பர் 1 வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர். ஸோ அதுக்கடுத்து யூனிட் 2, 1, 2, 3 மாடர்ன் ஹிஸ்ட்ரி, சோஷியல் இஷ்யூஸ், எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி. பேப்பர் 3 பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி, சயின்ஸ் அண்ட் டெக், தமிழ் சொசைட்டி. பேப்பர் 4ல் ஜாகிரஃபி, என்விரான்மெண்ட், இந்தியன் எக்கானமி. ஸோ அதில் பேப்பர் 1 தமிழில் டீட்டெயிலான சிலபஸ். ஸோ பார்த்தீங்கன்னா 10th லெவலில் தான் இருக்குங்க. ஸோ 10th லெவலுக்கான தமிழ் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். மொழிபெயர்த்தல், பொருள் உணர்திறன். ஸோ இந்த சிலபஸை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். பேப்பர் 2 ஜென்ரல் ஸ்டடீஸில் அங்கே வெறும் ஓவர்வியூ கொடுத்துருந்தாங்க, ஒன்லைன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே வந்து கம்ப்ளீட்டான சிலபஸே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யூனிட் 1, 2, 3 எல்லாமே. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு என்ன சிலபஸ். ஸோ பேப்பர் 3க்கு உண்டான சிலபஸ் இந்தியன் பாலிட்டி அண்ட் எமர்ஜிங் பொலிட்டிக்கல் ட்ரெண்ட்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு.
ஸோ அதுக்கு அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ் யூனிட் 2, யூனிட் 3 தமிழ் சொசைட்டி. ஸோ அதுக்கடுத்து பேப்பர் 4க்கான சிலபஸ் ஜாகிரஃபி அண்ட் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. ஸோ பேப்பர் 1, 2, 3 and 4 4 பேப்பருக்குண்டான கம்ப்ளீட்டான சிலபஸும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அதை பார்த்து எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா ஆஸ்பிரண்ட்ஸுக்கும் ஆல் த பெஸ்ட். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி சின்ன சின்ன ஜாப் அப்டேட்லேருந்து பெரிய பெரிய டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி மாதிரியான எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.